ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பிஐயில் எப்படி லிமிட்டட் ரெக்கார்ட்ஸை கீப் பண்ணுறது பேராமீட்டரை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பவர் பிஐ ஃபைலுக்கு போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், என்னோட டேபிளில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா வெறும் அரௌண்ட் 10,000 கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் என்னுடைய டேபிள் வந்து மில்லியன் கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டேபிள் தான் இருக்குது. இப்போ ஒரு 20-30 டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா மில்லியன் கணக்கில் ரெக்கார்ட்ஸ் அந்த டேபிளுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னோட பவர் பிஐ ஃபைல் சைஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்காண்டி என்னோட பவர் பிஐ ஃபைலை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிமிட்டட் ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம பவர் பிஐயில் வச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு நம்ம பவர் பிஐ சர்வீஸில் ஃபுல் ரெக்கார்டையும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? டேட்டா செட்டில். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பவர் குரி எடிட்டர் போகிறேன். பவர் குரி எடிட்டரில் ஃபில்டர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறேன். மேனேஜ் பேராமீட்டர்ஸில் போயிட்டு நியூ பேராமீட்டருங்கிறத கொடுங்க. ஸோ பேராமீட்டர் நேம் வந்து ஃபில்டர் ரோஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதாவது எத்தனை ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணணுங்கிறதுக்கான இதை தான் கொடுப்போம். ஸோ அதனால் என்னோட டேட்டா டைப் வந்து டெசிமல்னு வச்சுக்கிறேன். சஜஸ்டட் வேல்யூவில் வந்து எனி வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்னனாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ கரண்டாக டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? டெவலப்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு பவர் பிஐ சர்வீஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா ரெக்கார்டையும் என்னோட ரிப்போர்ட்டில் காமிப்பேன். ஓகேவா? என்னோட டேட்டா செட்டில் எல்லா ரெக்கார்டும் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஆர்டர்ஸுங்கிற டேபிளுக்கு நான் கொரியில் இந்த ஒரு ஃபில்டர் லாஜிக்கை ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எந்த ஃபில்டர் லாஜிக்குமே அப்ளை ஆகலை. ஜஸ்ட்டு அந்த சர்வரில் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளை ஆர்டர்ஸுங்கிற டேபிளை ஹிட் பண்ணி மொத்த ரெக்கார்டும் உள்ளே இருக்குது. 9,900 சம்திங் அந்த ஃபுல் ரெக்கார்டும் இருக்குது. எனக்கு என்னென்னா, எனக்கு 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் அந்த டேபிளில் வச்சுக்கோ, லோக்கல் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோ, சர்வீஸில் ஃபுல் ரெக்கார்டையும் கொண்டு வா. இதுதான் என்னோட எய்ம். ஓகேவா? ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபில்டர் லாஜிக் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ இதை காப்பி பண்ணி அங்கே போடுறேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஃபில்டர் லாஜிக், இந்த ஆப்ஷன் இதுதான் புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக இதுவரை சேம் தான். நம்ம சோர்ஸ் வந்து சர்வர் டேட்டாபேஸ், இது பேராமீட்டரில் இருந்து, இது வந்து சர்வர் பேராமீட்டர், இது டேட்டாபேஸ் பேராமீட்டரில் இருந்து வருது. அதை கெட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆர்டர்ஸுங்கிற டேபிளை ஹிட் பண்ணி அதுக்குரிய ரெக்கார்டை எடுத்துகிட்டு வருது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபில்டர் லாஜிக் ஆட் பண்ணுறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னோட ஃபில்டர் ரோஸ்ங்கிறது நம்ம பேராமீட்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் அதை மேலே பார்க்கலாம், 10 மெட்டான் இருக்குது. ஸோ சம்திங் நம்ம 10 தான் கொடுத்துருக்கோம் பேராமீட்டர் வேல்யூ. ஸோ இந்த ஃபில்டர் ரோஸுங்கிற பேராமீட்டர் வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா டிபிஓ ஆர்டர்ஸுங்கிறது நம்மளுடைய இது என்ன இருக்குல்ல, இதை தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஃபுல் டேபிளையும் எடுத்துகிட்டு வந்துடு. அப்படி இல்லை எல்ஸ் நான் வந்து சப்போஸ் என்னோட பேராமீட்டர் வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த பார்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அதிலே பார்க்கலாம், ரிட்டர்ன் த ஃபஸ்ட்டு கவுண்ட் ரோஸ் ஸ்பெசிஃபைடு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேபிளில் நான் டேபிள் ரோஸ் கமா ஃபில்டர் ரோஸ் வந்துங்கிறது நம்ம பேராமீட்டர் வேல்யூ இதில் 10ன்னு இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் அது வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபில்டர் லாஜிக். ஸோ இந்த கொரி வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா பேஸ்டான அந்த இன்புட் ஆஃப் த பேராமீட்டர். நம்ம பேராமீட்டரோட இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம பேராமீட்டர் வேல்யூ வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ரெக்கார்டும் வரும். இல்லை நம்ம பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடாக 10 20ன்னு கொடுக்குறோம்னா அந்த 20 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் ஃபில்டர் ஆகும். ஃபஸ்ட்டு 20 மட்டும் தான் ஃபில்டர் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஃபில்டர் லாஜிக். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே டன் கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் ரோஸில் 10 தான் இருக்குது. ஸோ 10 ரெக்கார்டு மட்டும் தான் ஃபில்டர் ஆகும். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் என்ன ஆகும் அப்படின்னா 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம். 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இப்போ வந்து காமிக்கும். ஓகேவா? நான் இதை பவர் பிஐ சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணி முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா
என்னோட பேராமீட்டர் வந்து 0ன்னு மாற்றிடுவேன். ஸோ 0ன்னு மாற்றிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் டேபிளும் வந்துடும். ஓகேவா? ஸோ அதான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் 10 rows ஃப்ரம் த டேபிள் காமிக்குது. ஸோ 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் 10 மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த 10 ரெக்கார்ட்ஸை வச்சு நீங்கள் எதுவும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டுங்க. பண்ணி முடிச்சுட்டு ஓகேவா? ஆனால் அது உங்கள் லோக்கலில் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது இந்த 10 ரெக்கார்ட்ஸ்க்கான வேல்யூஸை தான் காமிக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை நான் அடுத்து சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண பிறகு நம்ம இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் வீடியோ அதுக்கு முந்தின வீடியோலாம் பண்ணியிருப்போம். நம்ம பவர் BI டேட்டா செட்டில் போயிட்டு இந்த பேராமீட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதை தான் இங்கேயும் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டேட்டா செட்டு போகிறேன். கீப்பிங் லிமிட்டட் இந்த தான் நம்மளுடைய நியூ டேட்டா செட்டு. அங்கே போயிட்டு செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸில் நம்மளுடைய பேராமீட்டருக்கு போகிறேன். நம்மளுடைய பேராமீட்டர் நேம் வந்து ஃபில்டர் ரோஸ்ங்கிறது. ஸோ நான் இப்போ எங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0ன்னு கொடுக்குறேன். 0ன்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்போ கொடுத்தா என்ன ஆகும்னா எந்த ரெக்கார்டுமே ஃபில்டர் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபுல் டேபிளும் நமக்கு அப்படியே வந்துடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போகிறேன். ஸோ நம்ம டேட்டா செட்டை ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேவா? எப்போதுமே நீங்கள் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணால் அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னா உங்கள் ரிப்போர்ட்டில் இந்த சேஞ்ச் இருக்காது. ஓகேவா? பேராமீட்டர் மாறி இருக்கும் வேல்யூ, ஆனால் ரிப்போர்ட்டில் சேஞ்ச் இருக்காது. நீங்கள் வந்து பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து டேட்டா செட்டை கண்டிப்பாக ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட அந்த கேட்வே கான்ஃபிகரேஷன் இருக்கான்னு முதல்ல பார்த்துட்றேன். கான்ஃபிகர் ஆகிருக்கான்ட்டு. ஸோ இன்னொன்று மேப் பண்ணல. ஓகேவா? இந்த டேட்டா சோர்ஸோ இந்த டேட்டா செட்டோட டேட்டா சோர்ஸை கேட்வேயோட டேட்டா சோர்ஸ் கூட மேப் பண்ணுறேன். ப்ராட் எஸ்கியூல்ங்கிறது கேட்வேல கான்ஃபிகர் பண்ணியிருக்க டேட்டா சோர்ஸ். ஓகேவா? இப்போ மேப் பண்ணியாச்சு. மேப் பண்ணி முடிச்சோன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா செட்டப்பை ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பேராமீட்டர் வேல்யூ வரை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஃபுல் ரெக்கார்டையும் உள்ளே கொண்டு வந்துடும் என்னோட டிபிக்கில், என்னோட பவர் BI டேட்டா செட்டுக்குள்ள. ஸோ டேட்டா செட் இன்னும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் இதில் இன்னும் இந்த பவர் BI சர்வீஸை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து வியூ லிஸ்ட்டில் தான் காமிச்சிட்டு இருக்கு. வியூ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை லீனேஜ்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் டேட்டா சோர்ஸு, உங்கள் ரிப்போர்ட்டு, உங்கள் டேட்டா செட்டு, உங்களுடைய சோர்ஸு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிக்கும். இப்போ நம்ம கடைசி என்ன ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா கீப்பிங் லிமிட்டட் ரெக்கார்ட்ஸ் யூசிங் பேராமீட்டர். இது நம்ம ரிப்போர்ட்டு. நம்ம எப்போதுமே அந்த இம்போர்ட் மோட வச்சுட்டு ஒரு இதை பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட்டோ டேரக்ட் கொரி வச்சு பப்ளிஷ் பண்ணோம்னா அது ஒரு டேட்டா செட்டும் நமக்கு கிரியேட் பண்ணும். ஓகேவா? இது ரிப்போர்ட்டு, இது நம்ம டேட்டா செட்டு. இந்த டேட்டா செட்டுக்கான இது டேட்டா சோர்ஸு. ஓகேவா? நம்ம சர்வர் நேமு நம்ம இங்கெல்லாம் இருக்கும். ஓகேவா? இது நம்ம விஷ் லைவ்ங்கிறது நம்ம டேட்டா பேஸ் நேமு, இது சர்வர் நேமு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிடும் நம்ம ரிப்போர்ட்டுக்கான டேட்டா செட் எங்கேருந்து வருது, டேட்டா செட் என்ன, சோர்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம டேட்டா செட்டு ரிஃப்ரெஷ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த வியூ வந்து லிஸ்ட்டாக மாற்றிடுறேன். லிஸ்ட்டாக மாற்றிட்டு இப்போ டேட்டா செட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ டேட்டா செட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய ரிப்போர்ட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 10ன்னு காமிக்காது. ஓகே, இப்போ இது வந்து இந்த பேஜை ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா 9900 சம்திங் காமிக்குதா? ஸோ இதுதான் லிமிட்டட் ரோஸை எப்படி பவர் BIல கீப் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி தான் நம்ம இதை பண்ணுறோம். நம்ம ஃபுல் ரெக்கார்டையும் வச்சுக்கிட்டு நம்ம லோக்கலில் டெவலப் பண்ணோம்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி திருப்பி நம்ம ஒவ்வொரு டேபிளையும் கிளிக் பண்ணும்போது அது டைம் அதிகமாக எடுத்துரும்.
சிஸ்டம் ஹேங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூவை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? இது பெர்ஃபார்மன்ஸ் டிப்ஸாக வச்சுக்கோங்க.